கர்நாடகாவுடைய சிஎம் 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறாரு. அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் 2004 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போறாரு. இந்த சிஎம் உடைய சஸ்பென்ஷனை எதிர்த்து மேல்முறையீடுக்காக போயிருக்கிறாரு. அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஒரு நாள்ல இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்க கொடுக்குறோம். பட் வந்து அவங்க இதை ஏத்துக்கொள்ளல. ஆனா இன்னைக்கு வந்து எங்க மேல அவங்க சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்க்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் கொடுக்கப்பட்ட அந்த சஸ்பென்ஷன் ஆர்டருக்கு எகென்ஸ்டா இவர் வந்து மேல்முறையீடு போயிருக்காரு. ஜூன் 3ஆம் தேதி குஜராத்ல ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025க்கான கப் அடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஜூன் 4 5 to 6 அந்த மாதிரி டைம்ல வந்து விக்டரி பரேட் வந்து பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ இவங்க வெற்றி பெற்றதுல இருந்து அந்த செலிப்ரேஷன் டைமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட டைம் வந்து ஒரு 16-17 மணி நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 16-17 மணி நேரத்துல 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த விஷயத்தை தான் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நாங்க தெரிவிச்சோம். ஆனா கவர்மெண்ட் அதை ஏத்துக்காம இமிடியேட்டா வந்து அந்த விக்டரி பரேடை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ள ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள இவ்வளவு பெரிய பீப்புள் கிரௌட் வராங்க அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சு இன்னைக்கு வேண்டாம், அதாவது ஜூன் 4ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் வேணாம், இந்த செலிப்ரேஷன் வேணாம், புதன்கிழமை வேண்டாம், ஒரு 4-5 டேஸ் கழிச்சு ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு சொன்னதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்த நாளே வந்து இந்த விஷயத்தை இந்த செலிப்ரேஷனை வச்சது தான் மிகப்பெரிய ஒரு தவறு.